கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு தகப்பன் இயேசுவை தேடி ஓடி வந்தார். அவருடைய அன்பு மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மகனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை என்னவென்றால், அவன் மேல் ஒரு ஆவி, அசுத்த ஆவி அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த அசுத்த ஆவி அவனை பேசக்கூடாதவனாய் வைத்திருந்தது மாத்திரமல்ல, அவனை அநேக தரம் அது தீயிலும் தண்ணீரிலும் அலை கழித்து அவனை ஆட்டுவித்து தள்ளினது என்று சொல்லி அந்த தகப்பன் வந்து இயேசுவின் இடத்தில் சொல்லுகிறார். அந்த தகப்பனுடைய உள்ளம் உடைந்து போயிருந்தது. மிகுந்த வேதனையோடு இயேசுவின் இடத்தில் ஓடி வந்திருந்தார். என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் மகனுக்கு ஒரு நன்மை உண்டாகாதா என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவன் வந்திருந்தார். உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் இன்றைக்கு என் மகனுக்கு செய்தருளும், என் மகனுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி அவன் வந்து நின்றார். இயேசு அந்த தகப்பனை பார்த்து கேட்டார், எவ்வளவு நாளாய் இவனுக்கு இப்படி இருக்கிறது? சிறு வயது முதற்கொண்டே இது இருக்கிறது ஐயா. சின்ன வயது முதல் என்னுடைய மகன் இந்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அதன் நிமித்தம் என் வாழ்க்கையிலும் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதியை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி இயேசுவின் இடத்தில் வந்து நின்றார்கள். அந்த மகனுடைய வாழ்க்கையில் அப்படியாய் ஒரு கட்டு, அவருடைய வாழ்க்கையில் அப்படியாய் ஒரு போராட்டம். அவர் சுயமாய் வாழ முடியாதபடி, சுதந்திரமாய் வாழ முடியாதபடி அந்த கட்டோடு கூட அவன் போராடி கொண்டிருந்ததை அந்த தகப்பன் இயேசுவின் இடத்தில் வந்து சொன்னார். எப்படியாவது ஒரு நன்மை இன்றைக்கு கிடைக்காதா என்று சொல்லி அவன் தன் வாயின் வார்த்தைகளினால் இயேசுவை நோக்கி வேண்டினார். ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு அங்கே நிற்கிறான். இயேசு அந்த தகப்பனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னால் ஆகும், அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி இயேசு சொன்னார். நீ நம்புவாயானால், என் மூலம் இன்றைக்கு ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாகவே உனக்கு ஒரு நன்மை உண்டாகும், உன் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னார், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவன் அறிக்கை செய்து கண்ணீரோடு கூட அவன் வேண்டிக் கொண்டான், என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய நம்பிக்கை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னில் ஒருவேளை அவிசுவாசம் இருக்கிறது, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வேண்டிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனுடைய கண்ணீரை பார்த்தார். அவர் மகன் நிமித்தம் அவர் வடித்த கண்ணீரை இயேசு கண்டார். அவர் பார்த்து அந்த மகனை அலைக்கழிக்கிற அந்த ஆவிக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அந்த மகனை விட்டு அது வெளியேறி போகும்படி, இனி நீ அவனுக்குள் போகாதே, அவனை விட்டு வெளியேறு என்று சொல்லி கட்டளை கொடுத்த மாத்திரத்துல அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழிக்க ஆரம்பித்து அவனை அலைக்கழித்து அது அவனை விட்டு வெளியேறிற்று. அவனை விட்டது வெளியேறி போனது, அவனை விட்டது நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகன் நான் செத்தவனை போல விழுந்து கிடந்தான், செத்து போன ஒரு பிரேதத்தை போல அவன் கிடந்தான். இயேசு கிறிஸ்து அவன் கரத்தை பிடித்து எழுந்துரு என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார். அவன் உடனே எழுந்தான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி இருந்தது. அதுவரை அவனை பிடித்திருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறி இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை அவன் அந்த நாளிலே கண்டார். தகப்பனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. அந்த தகப்பனுடைய வேதனை முற்றிலும் அந்த நாளிலே மாறி போயிற்று. இயேசு கிறிஸ்துவை நோக்கி வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்திற்கு அன்றைக்குத்தானே பதில் கொடுக்கப்பட்டது. இயேசு அவனுடைய வேதனையை மாற்றிக் கொண்டார். அந்த மகனுடைய வாழ்க்கையிலே அந்த நன்மையை இயேசு அன்றைக்கு உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் எல்லாம் அவர் அற்புதம் செய்கிறவராய், அநேக மக்களை விடுதலையாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அவருடைய வருகை குறித்து வேத வசனம் கூறின தீர்க்க தரிசனத்தை அவரே இப்படியாய் வாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும்,
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்ற அந்த வேத வாக்கியத்தை இயேசு வாசித்து, உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று இயேசு சொன்னார். அவர் வாழ்ந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றினார். கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அற்புதம் செய்தார். மனிதர்கள் யாராலும் உதவி செய்யக்கூடாதபடி கதறி கொண்டிருக்கிறவர்களை தேடி போய் அவர் அற்புதம் செய்தார். அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராய், அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் அவர் பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த பூமியை நிறைத்திருக்கிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய கண்ணீரை அவர் நிச்சயமாகவே துடைக்கிறார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி அமெரிக்க தேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் பத்திரிகையிலே வாசித்தேன். அமெரிக்க தேசத்துல ஜார்ஜியா என்ற ஒரு பள்ளி, அந்த பள்ளியில அந்த 20ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி எல்லாம் சுமூகமாய் இருக்கிற ஒரு வேலையிலே அந்த நாளிலே வரவேற்பு அறையிலே ஒரு சகோதரி பணியில் இருக்கிறார். அவர் வழக்கமாய் வரவேற்பு பணியில் இருக்கிறவர்கள் அல்ல, அவர் நூலகத்திலே பணி புரிகிறவர்கள். அன்றைய தினம் அந்த பணிக்கு உரியவர்கள் விடுமுறையிலே இருந்தது நிமித்தம் இந்த சகோதரி அங்கே வந்து அந்த வரவேற்பாளர் பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது நடந்தது என்ன? ஒரு வாலிபன் அந்த பள்ளிக்குள்ளாய் அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்து வருகிறான். அவருடைய கையில AK-47 துப்பாக்கி இருக்கிறது. அவனுடைய கண்களிலோ ஒரு கொலை வெறியோடு கூட அவன் கடந்து வருகிறான். அந்த பள்ளியில் இருக்கிற எல்லாரையும் கொன்று விடும்படியாய் அவன் ஒரு வெறியோடு கூட அவன் அந்த இடத்துல கடந்து வருகிறான். அப்படி அவன் கடந்து வருகிற பொழுது இந்த சகோதரியை நோக்கி அவன் முதலாவது வருகிறான். இந்த சகோதரி அந்த மகனை பார்த்த உடனே அவங்க தெரிந்து கொள்ளுகிறாங்க, இவன் ஏதோ ஒரு கொலை நோக்கத்தோடு வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்பொழுது அந்த வாலிபன் இடத்தில் அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் துப்பாக்கியை உயர்த்தி பிடிக்கிறான். இவர்கள் அவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு அன்பு காட்ட ஒருவருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அன்பை நான் கண்டதில்லை. ஆனபடினால இன்றைக்கு நான் இந்த பள்ளியில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் சுட்டு கொன்று விட்டு நானும் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொன்னார், கடினமான ஒரு குரலோடு கூட. அப்பொழுது இந்த சகோதரிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் உணர்ந்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாங்க. உள்ளத்துக்குள்ள அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த இக்கட்டான சூழலிலே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை மனதிற்குள்ளே நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காய் ஜெபித்தானோ அதே போல இந்த தாயாரும் இந்த சகோதரி அந்த பள்ளியில் 800 பிள்ளைகள் படித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதை நினைத்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் அதற்கு முந்தின 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே இதே போல ஒரு பள்ளியிலே நுழைந்த ஒரு மனிதன் 20 பிள்ளைகளை சுட்டுக் கொன்று 6 ஆசிரியர்களை சுட்டுக் கொண்டு விட்டார். அந்த காரியங்கள் எல்லாம் மனதில் ஓட ஆரம்பித்தது. இப்பொழுது இந்த சூழலிலே எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, இந்த வாலிபனும் காப்பாற்றப்பட வேண்டும், அந்த பள்ளியில் இருக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபத்தோடு கூட அந்த மனிதனை, அந்த வாலிப தம்பியை நோக்கி அவர் பேச ஆரம்பித்தாங்க. அதற்குள் அவன் வெளியே கடந்து போய் பிள்ளைகளை சுடும்படியே ஆயத்தமாகி விட்டான். அப்பொழுது இந்த தாயார் ஜெபத்தோடு கூட அந்த மகனை நோக்கி அன்பு மகனே என்று சொல்லி அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. மை டியர் ஸ்வீட்டி என்று கூப்பிட்ட மாத்திரத்துல அந்த அன்பான குரல் அவனை ஏதோ செய்தது. அவன் திரும்பி அவனை இந்த தாயாரை பார்த்தான். அப்பொழுது இவங்க சொன்னாங்க, நானும் உன்னை போல மனம் உடைந்தவள் தான், எனக்கும் உன்னை போல ஒரு மகன் இருக்கிறான், அவனும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மகன், அவனுடைய கஷ்டம் என்னது என்பது எனக்கு தெரிந்திருந்தபடியா உன்னுடைய வேதனை என்ன என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். மகனே நீ இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்ட மாத்திரத்துல அந்த அன்பான குரல் அவனுடைய உள்ளத்தை ஏதோ செய்தது. அந்த அன்பை அவன் அறிந்திராதவன் இருந்தபடியினாலே, அன்பை ருசி பார்க்காதவன் அவன் இருந்தபடியினாலே இந்த தாயாருடைய அன்பான குரல் அவனை கட்டி போட்டது. அந்த தாயாருடைய குரலுக்கு கட்டுப்பட்டவனாய் அவன் திரும்பவும் அந்த அலுவலகத்திற்குள் வந்தான். தொடர்ந்து அந்த தாயார் பேச ஆரம்பித்தாங்க. என்னுடைய கணவரும் கூட 33
வருஷம் கூட வாழ்ந்து இந்த விவாகரத்தை செய்துட்டாரு. நானும் கண்ணீரோட தான் இருந்தேன், இப்படியாய் ஒரு வேதனையான பாதையில தான் இருந்தேன். ஆனால் இயேசு என்னை தொட்டது நிமித்தம், இயேசு கிறிஸ்து அந்த அன்பை வெளிப்படுத்தின நிமித்தம் இன்னைக்கு நான் சமாதானத்தோடு கூட இருக்கிறேன். மகனே, உன்னையும் அப்படியா இயேசு தொடுவார் என்று சொல்லி அந்த சகோதரி சொல்ல 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 அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சகோதரியுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய ஆரம்பித்தான். அந்த சகோதரி இயேசு கிறிஸ்துவுடைய அன்போடு கூட அவனிடத்துல பேசி, நீ உன் துப்பாக்கி நீ கீழே வைத்து விடு, நீ படுத்துக்கொள், உன்னை ஒன்று யாரும் செய்ய மாட்டாங்க என்று சொல்லி அவனை முழுவதுமாய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். இது நடந்த ஒரு சம்பவம் அமெரிக்க தேசத்துல கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவங்க அதை கட்டான நேரத்தில் ஜெபித்தாங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இந்த நாளில் நான் இந்த பொறுப்பில் இங்க இருக்கிறேன், இந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது, இந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணுமே அவங்க ஜெபித்த ஜெபம் இயேசு அற்புதமாய் அந்த நாளிலே காரியங்களை மாற்றி போட்டார். ஒருவேளை அன்றைக்கு அந்த சகோதரி அந்த நேரத்துல அவர் ஜெபிக்க மறந்திருப்பார்கள், ஆனால் அந்த நாளிலே அந்த பள்ளியில ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும். அநேக பிள்ளைகள் அன்றைக்கு கொல்லப்பட்டு இருப்பாங்க, அநேகர் உயிரை இழந்திருப்பாங்க. அவர் கையில் இருந்த துப்பாக்கி AK-47 துப்பாக்கி 500க்கும் மேற்பட்ட தோட்டாக்களோடு கூட அவன் அங்கே கடந்து வந்திருந்தான். இயேசு அந்த இக்கட்டான நேரத்துல அங்கே அவர் ஜெபித்த ஜெபத்துக்கு அவர் பதிலை கொடுத்தது நிமித்தம் அற்புதமான இந்த நாளில் பிள்ளைகள் காக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் கூட இயேசு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு நான் பார்த்த அந்த சம்பவத்துல அந்த தகப்பனுடைய கண்ணீரை கண்டு அந்த தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து புரண்டு கொண்டிருந்து அந்த மகனை விடுவித்தது போல இந்த அமெரிக்க தேசத்துல அதை இக்கட்டான சூழலில் ஜெபித்து அந்த சின்ன ஜெபத்திற்கு பதில் கொடுத்தது போல இயேசு இன்றைக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகாதா, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்க்கை வராதா, என் பிள்ளையுடைய படிப்பில் ஒரு நன்மை வராதா, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டு இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் எங்கள் குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டிலே உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறவராய் உங்கள் பாரத்தை தன்மேல் பாரம் ஏற்றுக்கொண்டு உங்களை சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தின் பாரங்களை மாற்றி போட அவர் விரும்புகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் அந்த தகப்பனை போல இந்த சகோதரியை போல நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் பாரத்தை அவர் முன் வைத்து விட்டால் போதும். நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னால் அற்புதம் செய்யக்கூடும் என்று சொன்ன இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் செய்வார். நீங்க கவலைப்படவே வேண்டாம், நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டாம். அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு நிச்சயமாய் அற்புதம் செய்வார், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையே தலைகளாய் மாறி போகும். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, ஒருவேளை அந்த வாலிபனை போல மனம் உடைந்து போயிருக்கிறீர்களோ, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதல் தருவார். நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குவார், நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நன்மையை தருவார். நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதற்காகவே அவர் இந்த பூமியில வந்தார், அதற்காகவே அவர் தம்முடைய சீஷர்களை பூமியில அனுப்பினார். எல்லா இடங்களுக்கு கடந்து போகும்படி அவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்க என்று சொல்லிதான் இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை தான் அவர் செய்து வருகிறார். உங்கள் வாழ்விலும் நிச்சயமாய் அவர் செய்வார். உங்கள் கண்ணீரை அவர் மாற்றி போடுவார். ஒரு நிமிடம் அவரை நோக்கி பாருங்கள். என் வாழ்க்கையின் இந்த பிரச்சனை நீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேட்பீர்களானால் இயேசு நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டிலே கடந்து வரும். உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாறி போகும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறவராய் அவர் உங்கள் இல்லத்திலே இறங்கி வருவார். உங்களுக்கு அருகாமையில் அவர் வருவார். உங்களை முழுவதுமாய் அவர் மாற்றி போடுவார். உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை
சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடோ, துக்கம் மாறிடோ, கண்ணீர் மாறிடோ, துக்கம் மாறிடோ. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. என்னோடு கூட நீங்களும் இணைந்து செபிக்க ஆரம்பிங்க. அந்த தகப்பனன்றி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிவர் தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவர் முன்பாக இறக்கி வைத்தார். இயேசு, நீ நம்பு, நீ விசுவாசி, அப்படியானால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னார். இதே போல ஒருவர் இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களில் இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற வேலையில் தானே இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை உண்டாக்குவார். எல்லா போராட்டங்களையும் அவர் நிச்சயமாக எடுத்து போடுவார். நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டாம், நீங்கள் பாரப்பட்டு அழ வேண்டாம். உங்கள் கண்ணீரை அவர் துடைத்து விடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் உணர முடியும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். நீங்களும் இணைந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உங்கள் பிரச்சனை எதுவானாலும், உங்கள் பாரம் எதுவானாலும், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியம் எதுவானாலும் நீங்களும் அவரிடத்தில் சொல்ல ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதம் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு மனம் இறங்கி உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆமாண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே நன்மை உண்டாகும், நிச்சயமாகவே ஆசீர்வாதம் கடந்து வரும். அவர்களை இதுவரை ஆண்டவரை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் எல்லா விதமான இருளின் காரியங்களும் விலகி போகும் ராஜா. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இப்பொழுது அவர் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற வேலையில் தானே அவருடைய பாரமான காரியம் எதுவானாலும், அவருடைய கஷ்டமான காரியம் எதுவானாலும் அவர் வாழ்வை விட்டு நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிற ராஜா. அவருடைய வல்லமை அவர் இருக்கிற இடங்களில் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எல்லா விதமான இருளின் கிரியைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுது நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிற ராஜா. அவர் கண்ணீர் துடைக்க வேண்டுவதாக, அவர் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போவதாக, அவர் வாழ்வில் இருக்கிற எல்லா குறைவுகளும் இந்த நாளில் நிறைவாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படி நான் விண்ணப்பிக்கிறேன் ராஜா. கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை தொடுவீராக, அவர்கள் பிள்ளைகளை தொடுவீராக. அன்றைக்கு நீர் ஆண்டவர் அந்த தகப்பனுடைய கண்ணீரை கண்டீரே, அவனை உடனே விடுதலையாக்கினீரே ராஜா. அதே போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், கண்ணீரோடு நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புத சுகம் உண்டாவதாக, அவர் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நன்மை தரும்படியா ஜெபிக்கிறேன். இன்றைக்கே அந்த அற்புதம் நடக்கட்டும் ராஜா. இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையுள்ள பிரசன்னம் அவர்கள் இல்லங்களில் இறங்குவதாக. கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். நீடிய சமாதானம், அடுத்த கொடுக்கிற சந்தோஷம் அந்த குடும்பங்களில் இறங்கி பாராட்டு ராஜா. உங்களுடைய வல்லமையினால் அவர்கள் தொடர்பு இன்றைக்கு அவர்களை தொடுவீராக. இனி அவருடைய வாழ்வில கண்ணீரின் பாதை வேண்டாம் ராஜா. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சமாதானத்தை தார், சந்தோஷத்தை தார். அவர்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும் ராஜா. அவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறதை அவர்கள் காணட்டும், அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கிறதை அவர்கள் காணட்டும் ராஜா.
கர்த்தர் மனம் இறங்கி உதவி செய்வீராக. அற்புதமான சுகம், அற்புதமான விடுதலை அவர்கள் வாழ்விலே உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நன்மை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் வாழ்விலே நிச்சயமாய் நன்மை இந்த நாளிலே தானே செய்திருக்கிறார். நீங்கள் உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பிங்கள். இயேசு நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார். உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் தன்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார். அன்புள்ள தெய்வத்திடத்துல உங்களுடைய பாரத்தை வச்சிருக்கேன். நீங்க ஒரு காரியத்தை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் சொல்லித்திருக்கும்படி வாழ்ந்திருக்கும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீர்